ஹலோ மக்களே, வணக்கம். வாங்க நம்ம வீடியோ என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் வெண்டைக்காய் உடிச்சாச்சுங்க. வெண்டைக்காய் உடிச்சதோடு மட்டும் இருக்கக்கூடாதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு தண்ணி பாய்ச்சணுங்க. தண்ணி ஏன் பாய்ச்சணும்னா அந்த ஈரப்பதம் இல்லைன்னா காயும் பெருக்காது, எடையும் நிற்காது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த செடி வளராமல் அப்படியே குட்டையாகவே இருக்குங்க. நம்மளுக்கு இடுப்பு ஒடிஞ்சு போயிருங்க நம்ம காய் உடிக்கும் போது. அதனால் பார்த்திங்கன்னா தண்ணி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக விடணும். இப்போ வெயில் அதிகமாக அடிக்குதுங்க. அதனால் தண்ணி கண்டிப்பாக விட்டே ஆகணும்னு சொல்லிட்டு காலையில் வம்பட்டி எடுத்துகிட்டு நம்ம பார்த்திங்கன்னா தண்ணி பாய்ச்ச ஆரம்பித்தாச்சுங்க. தண்ணி நல்லா பெருக விட்டு தாங்க தண்ணி பாய்ச்ச முடியும். ஏன்னு பார்த்திங்கன்னா ஈரப்பதம் இப்போ அடிக்கிற வெயிலில் ரொம்ப காஞ்சி போயிடும். ஈரப்பதம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தாங்க வேலை கஷ்டம்னு சொல்லிவிட்டு நம்ம தண்ணியை நல்லா பெருக விட்டு தண்ணியவும் பாய்ச்சியாச்சுங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு அப்படியே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிருங்க மக்களே. நன்றி, வணக்கம்.